திருமணம் செய்து கொள்ளும் அனைத்து ஜோடிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலா அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு வராங்க. அப்போ இவர் வந்து நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேருமே தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில குளிச்சு கிளம்பி போலாம், கோயிலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. குளிச்சு கிளம்பிட்டு வந்துட்டு சாரி இந்த ஃபிளீட்ஸே எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு ஃபிளீட்ஸ் எடுக்கிறதா ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃபுக்கு செய்யற முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விடுறாரு. அப்புறம் இங்க வா பூ நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தமிழ்ச்செல்விக்கு எல்லாம் செய்யறாரு. அதுக்கப்புறமா கிளம்புறாங்க. வா 2 பேரும் கை கோர்த்துட்டு போலாம். அப்ப எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க தானே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குழந்தைகிட்ட எல்லாம் பேசுறாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கைய பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப வெளிய எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஈஸ்வரி இவங்கலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ளே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு போயிட்டு இறங்குறதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்களே, அவங்க வந்து இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் 15 ஜோடி கல்யாணம் அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த சீரெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த 15 ஜோடி கல்யாணம் சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒருத்தருக்குமே வந்துட்டு இந்த சீரெல்லாம் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா இவங்களும் வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. போயிட்டு சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா கேட்கிறாரு. அப்போ ராஜாங்கம் வந்துட்டு சரி இந்த இடத்துல என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நார்மலா பேசுறாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி வாங்க வாங்க எல்லாம் டைம் ஆச்சு. ஜோடிகள்லாம் கல்யாண ஜோடிகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. சரின்னு எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு தாலி எடுத்து குடுக்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இத படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாலி எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்துட்டு நீங்க எல்லாருமே சந்தோஷமா, நிம்மதியா இருக்கணும். எங்கள மாதிரியே வந்து பிரியாம இருக்கணும் அப்படின்னுலாம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா தாலி எடுத்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. அப்புறம் அன்னதானம் போடுறாங்க. சாப்பாடு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு. எல்லாருமே பரிமாறுறாங்க. இப்ப தமிழ்ச்செல்வியும் பரிமாறுறாங்க. சாப்பாடுலாம் போட்டு முடிச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழ்த்திட்டு கிளம்பிடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கும் சீரெல்லாம் வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே குடுத்து அனுப்பிடுறாங்க. அப்புறமா இவங்க தரோம்ன்னு சொன்னாங்க இல்லையா? அது எல்லாமே குடுத்துடுறாங்க. எல்லாம் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வள்ளி திருமணம் நாடகம் வந்துட்டு போடுறாங்க. அத பார்க்கறதுக்கு ஊர்ல இருந்து நெறைய பேர் வராங்க. கூட்டம் கூட்டமா வந்து அந்த வள்ளி திருமணம் நாடகம் பார்க்கறாங்க. சோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜோசியர் சொன்ன மாரி பரிகாரம் வந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கும், சேதுவுக்கும் பிரச்சனைகள் வரும். பட் அந்த அளவுக்கு பிரிஞ்சு போற அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னாரு. சோ அதுக்கேத்த மாரி நடக்க போதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோலாம் ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.